Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுலபமா செய்யக்கூடிய கிரேவி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பன்னீர் வச்சு சிம்பிளா நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய கிரேவி. இது நான் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 25 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் பன்னீரை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு சைடு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எந்த சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவில் 3 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரியணும் அந்த அளவுக்கு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், அதே போல் காரமும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், தண்ணி அதிக அளவுக்கு தேவைப்படாது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட பன்னீர் சேர்த்துக்கிற போகிறோம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா அந்த கிரேவிலாம் பன்னீரோட நல்லா இறங்கணும். இதே மாதிரி உங்களுக்கு கிரேவி ரெசிபி தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தய இலைகள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்தி பரோட்டாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.